الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده وأوحينا إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وعيسى وأيوب ويونس وهارون وسليمان وآتينا داود زبورا صدق الله العظيم. அளவற்ற அருளாளர் சிவரே இல்லாத அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வின் உயரிய பேரை கூறிய புகழத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டார்கள். சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூத்தாபியீன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. எல்லோரு நாள் இவ்வுலகம் மனிதனுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் சக்திக்கு உட்பட்டவாறு பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும் சோர்வாக கவலையான சங்கரமான நிலைமைகளிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு விரியத்தோடு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசதியை சொல்லிக் கொள்கிறேன். எனவே நாளைய வறுமை நாளை அல்லாஹ் அந்த உயர்வான முஸ்லிம்களுடைய கூட்டத்திலே சேர்த்து மேலான நிபந்தத்தை கூலியாக தந்தை நோக்கி இறைவன் அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிற்குரிய சகோதரர்களே, ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்து இன்றைய நாள் பிறை 6 நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிற்குரிய சகோதரர்களே, ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்து விட்டால் அது வசந்தத்தின் ஆரம்ப மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பூ உலகத்திற்கு பூத்த மாதம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருந்து துன்யாவுடைய பெற்ற மாதம். அந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த சிறப்பை கொண்டையும் இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் பிரிந்த அந்த பிரிவை கொண்டையும் இந்த உலகத்தை அவர்கள் ஆற்றிய சாதனைகள், மோதிதாக்களை பற்றியும் அந்த அற்புதங்களை பற்றியும் பேசக்கூடிய
மாதமாக இந்த மாதம் இருப்பதை நானும் நீங்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே ரபியுல் மாதம் ஆரம்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை பேசுவது வழக்கம். இன்றைய குத்பாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சில சிறப்பான அம்சங்கள், அவருடைய தனி சிறப்புகளை இன்றைய குத்பாவிலே ஒரு பகிர்ந்து கொள்வதாக அந்த குத்பாவினுடைய நோக்கமாக இருக்கிறது. எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் பல உன்னதமான நோக்கத்தை கொண்ட உலகத்திற்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினார். அல்-குர்ஆனிலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பிய நோக்கத்தை அல்லாஹ் சொல்கின்ற போது லியுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, நபியே நாயகமே, உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினது அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக, மனித குலத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக, அவர்களுக்கு இந்த வேதத்தை குர்ஆனை அதனுடைய ஹிக்மத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல்-குர்ஆனிலே சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, நபியே நாயகமே, உங்களை இந்த உலகத்துக்கு நாங்கள் அனுப்பினது ஷாஹிதாக, சாட்சியாளராக, மக்களுக்கு நன்மாராயம் சொல்லக்கூடியவராக, எச்சரிக்கை செய்யக்கூடியவராக, இந்த சமூகத்தை நரகிலே இருந்து பாதுகாக்க எச்சரிக்கை செய்யக்கூடியவராக, சுவர்க்கத்தின் பக்கம் நன்மாராயம் சொல்லக்கூடிய ஒரு நன்மாராயம் உள்ளவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சாட்சியாளராக இந்த உலகத்துக்கு அனுப்பினோம் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல்-குர்ஆனிலே சொல்கிறார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறார், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நாயகமே, உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினது இந்த உலகத்தாருக்கு ரஹ்மத்தாக அருளாக அனுப்பினோம் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல்-குர்ஆனிலே நபியுடைய வருகை அல்லாஹ் வழங்கப்படுகிறார். ஏனைய நபிமார்களை பொறுத்த வகையிலே அந்த நபிமார்கள் ஒரு கிராமத்திற்கு நபியாக, அல்லது ஒரு ஊருக்கு நபியாக, அல்லது ஒரு நாட்டுக்கு நபியாக, அல்லது ஒரு குடும்பத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை இந்த உலகத்தாருடைய, இந்த உலகத்திலே வாழக்கூடிய, அதாவது இந்த சமூகத்திற்கு ஒரு நபியாக, ரசூலாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நபி கொண்டு வருவது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான் கடைசி நபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுன் நபி, நபிமார்களுக்கு முன்னிலை. அல்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல்-குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய வரலாறுகளை பேசுகிறார். ஆனால் சில நபிமார்களுடைய பெயர்களை அதிகமாக அல்லாஹ் குர்ஆனிலே பயன்படுத்தியிருக்கிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை குர்ஆனிலே அல்லாஹ் 5 இடங்களிலே பயன்படுத்தியிருக்கிறார். இதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிச்சிறப்பாக இருக்கிறார். சில நபிமார்களுடைய பெயர் 10க்கும் அதிகமாக, சில நபிமார்களுடைய பெயர் 15 இடத்திற்கும் அதிகமாக அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலே அல்லாஹ் வெறுமனே 5 இடங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பெயரை பயன்படுத்துகிறார். ஒரு இடம் முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த இடத்துல அல்லாஹ் முஹம்மது என்று பயன்படுத்துகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது இடம் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த இடத்துல அல்லாஹ் முஹம்மது என்று பயன்படுத்துகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் மூன்றாவது இடம் இமானுல்ல அலா முஹம்மத், இந்த இடத்துல அல்லாஹ் முஹம்மது என்று பயன்படுத்துகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு இடத்துல மாகான முஹம்மதுன் அபா அஹதி மின் ரிஜாலிக்கும், நான்காவது இடம், இந்த இடத்துல அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் அஹ்மத் என்று பயன்படுத்துகிறார். அந்த இடத்துல அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை கொண்டெல்லாம் பயன்படுத்துகிறார். அதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 7 இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுடைய சிறப்பு பெயரை கொண்டு அல்லாஹ் பயன்படுத்துகிறார். யா அய்யுஹர் ரசூல், ரசூலே, யா அய்யுஹன் நபி, நபி, யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே என்று அல்லாஹ் அந்த சிறந்த நல்ல கண்ணியமானவர்களை அந்த சிறப்பு பெயர்களை கொண்டு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலைக்கிறார், பேசுகிறார். ஏழை நபிமார்களை எடுத்து பார்த்தால் அதிகமாக அல்லாஹ்வுடைய பெயர்களை குர்ஆனிலே பயன்படுத்தி இருக்கிறார். யா ஜக்கரியா, யா ஈசா, யா
163வது ஆயத்துல அல்லாஹ் ஒரு ஆயத்துல 10க்கும் மேற்பட்ட நபிமார்களுடைய பேர்களை ஒரு குர்ஆனுடைய ஆயத்துல அல்லாஹ் சொல்கிறார். வஹீயை பற்றி பேசக்கூடிய ஆயத் இன்னா அவ்ஹைனா இலைக் கமா அவ்ஹைனா இலா நூஹ் வன் நபிய்யின மின் பஅதி وأوحينا إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وعيسى وأيوب ويونس وهارون وسليمان وآتينا داود زبورا. இந்த ஆயத்தில் அல்லாஹ் 10க்கும் மேற்பட்ட நபிமார்களுடைய பெயர்களை ஒரு குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் பயன்படுத்துகிறார். இதை சொல்ல வருகிறேன் என்றால் அவருடைய பேர்களை கூட அல்லாஹ் குர்ஆனிலே அதிகமாக பயன்படுத்தவில்லை. ஏனைய நபிமார்களை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அவயவங்களை பேச்சு எப்படி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடை எப்படி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் எப்படி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சு எப்படி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை எப்படி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோடு இருக்க வேண்டும், யாரோடு இருக்கக்கூடாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள், மனைவி, இப்படி என்றெல்லாம் பல விடயங்களை குர்ஆனிலே பேசியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை அல்லாஹ் பேசுகிறார். நபியுடைய பார்வை அருவருப்பான பார்வை அல்ல, அசிங்கமான கெட்ட பார்வை அல்ல, நபியுடைய பார்வை நல்ல பார்வை என்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே விளங்கப்படுத்துகிறார். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறார் நினைத்தவாறு கதைக்க மாட்டார். அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ, எதை பேசுமாறு அல்லாஹ் ஏறி இருக்கிறானோ அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிவார்கள், பேசுவார்கள். வஹீதான் அவருடைய பேச்சை என்பதா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை அல்லாஹ் பேசுகிறார். அந்த குர்ஆனுடைய ஆயத்துல நபியே நாயகமே, உங்களுடைய உள்ளத்தை நாம சொற்றான உள்ளமாக வச்சிருக்கிறோம். உங்களுடைய உள்ள கல்வியம் உள்ள உள்ளமாக இருந்தா மக்கள் எல்லாரும் விரைந்து ஓடிடுவார்கள். எனவே உங்களுடைய உள்ளம் சொற்றான உள்ளமாக அல்லாஹ் வைத்திருப்பதாக அழிக்கக்கூடிய மக்களை மன்னிக்கக்கூடிய உள்ளம், அநியாயம் செய்யக்கூடியவர்களை மன்னித்து விடக்கூடிய உள்ளம், மற்றவருடைய தவறுகளை அந்த நிமிடத்திலே மறந்து விட்டால் பின்னால் அதை பேசாத உள்ளம் என்பார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டுவதற்காக ஒரு நபிக்கு ஒரு வாளை தூக்கி கொண்டு போகிறார். இஸ்லாம் கிடைத்தது, அதுக்கு பின்னால் ஒரு வார்த்தை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது. உமரே ரலியல்லாஹு தஆலா நீங்க ஒரு நாள் என்ன வெட்டுவதற்கு வாளை தூக்கி கொண்டு வந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலே சொன்னது கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரிகளை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சை பேசியிருக்கிறார். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே நாயகமே, உங்களுடைய நெஞ்சை விரிவான அந்த நெஞ்சாக ஆக்க இல்லையா அல்லாஹ் சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த மண்ணில், அந்த நகரத்தில் வஹாதல் பலதில் அமீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த மண்ணின் மீது அல்லாஹ், அந்த நகரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் பேசியிருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை சொல்ல வருவது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விடயங்களையும், அவருடைய அந்த பண்பாடுகள், அவருடைய அல்லாஹ் எல்லாவற்றையும் அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறார். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறார், மகத்தான உலகத்திலே இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறார், இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன அல்லாஹ், நிச்சயமாக சிலர் அல்லாஹ்வோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். நிச்சயமாக கண்ணியமானவர்கள், நபியே நாயகமே, உங்களோடு உடன்படிக்கை யாரெல்லாம் செய்து கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வோடு உடன்படிக்கை செய்து கொண்ட மாதிரி செய்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே அதிகமாக பேசியிருக்கிறார், அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார். எனவே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே சிறந்தவர்கள். எனவே அவருடைய முன்மாதிரிகளுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய அந்த மனைவிமார்களுடைய கணவராக வைத்து பார்த்தால் எல்லா கணவன்மாருக்கும், எல்லா குடும்பத்தில் உள்ள தலைவருக்கு முன்மாதிரியை பார்க்கலாம்.
அவர்களை பாத்திமா இன்னும் அவருடைய பிள்ளைகளுடைய தகப்பனாக வைத்து பார்த்தார். எல்லா பேரத்துக்கு முன்மாதிரியை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல அவர்களை ஒரு பாட்டனாக அவருடைய ஒரு பாட்டனாக வைத்து பார்த்தால் எல்லா வீட்டிலே உள்ள தலத்தானிகளுக்கு அந்த பாட்டங்களுக்கு முன்மாதிரியை பார்த்தால் அந்த முன்மாதிரியை பார்க்கலாம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் அந்த வகையிலே மிகப்பெரிய முன்மாதிரியாக சமூகத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். பண்பாடுகள் அலாதியானது, மன்னிப்பு அலாதியானது, பேச்சு அலாதியானது. யாருடைய மனது உடையும் வகையை கதைக்க மாட்டார்கள். இன்னமா ரஹ்மா ரஹ்மத்தாக அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். பண்பாடை பரிபூர்ண செய்வதற்காக சமூகத்துக்கு மத்தியிலே வரவேற்பதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இந்த அமலாக்கை பரிபூர்ணப்படுத்த அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக சொல்லலாம் சொல்கிறார்கள். எனவே அந்த அமலா சொல்லலாம் வாழ்க்கையிலே வெளிப்பட்டது. மனைவிமார்களுக்கு மத்தியிலே அந்த அமலாக்கை வெளிப்படுத்தினார்கள். பிள்ளைகளுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தினார்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தினார்கள். அதையும் தாண்டி அன்பானவர்களே, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு மத்தியில் பண்பாடாக நாகரிகமாக நடந்தார்கள். அதையும் தாண்டி வாய் பேச முடியாத மிருகங்களோடு ஜீவராசிகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லலாம் அழைப்பு சாதித்திருக்கிறார். ஒருமுறை சொல்லலாம் அழைவசல்லம் அவர்கள், கண்ணியமானவர்களே, மாற்று மதத்தை படித்த ஒரு யூத மதத்தை படித்த ஒருவரிடத்திலே சொல்லலாம் அழைத்தவர்கள் சொல்லக்கூடிய கடன் கொஞ்சம் வாங்கினார்கள். கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய அந்த தொகையை குறைத்து கொடுக்க வேண்டிய நாளையும் குறைத்து அவர்கள் கடனை எடுத்துக் கொள்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடன் திருப்பி கொடுப்பதற்கு 2-3 நாட்களுக்கு முன்னதாக அந்த என்று சொல்லக்கூடியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களோடு ஒரு ஜனாசாவிலே பங்கெடுத்து விட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த சஹாபாக்கள் இருக்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் கட்டமாக திட்டுகிறார், ஏற்றுகிறார். கடன் எடுத்தால் தரக்கூடாதா, நீங்கள் இப்படி கடன் எடுத்தால் தரமாட்டீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுவதை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுவதை, அதாவது சஹாபாக்களால் கொடுக்க முடியவில்லை. அதிலும் அந்த சபையிலே இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்டார்கள். அனுப்பதற்காக ஸல்லல்லாஹு அனுமதி கொடுக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சில வார்த்தைகளை அவருக்கு பேசினார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அவருக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவருக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவர் கடன் எங்களுக்கு தந்திருக்கிறார், அவருக்கு உரிமை இருக்கிறது. அவருக்கு கொடுக்க வேண்டிய தினத்துக்கு முன்னால் வந்தது அவருடைய தவறாக இருக்கலாம், ஆனா அவருடைய கடனை எடுப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அவர் கேட்கின்ற விதத்தில் கேட்கலாம், அவருக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கடனையும் கொடுக்குமாறு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏவி இன்னும் 20 மேலதிகமாக கொடுக்குமாறு உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள். நாயகமே, 20 ஏன் மேலதிகமாக கொடுக்கிறீர்கள்? அவர் சொன்னார், நீங்கள் அவர்களை ஏற்றுவீர்கள் அல்லவா, அதற்காக அவர் கடனை எங்களுக்கு தந்து அந்த கடனால் அவர் ஏற்றி வேண்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதனால் இதை மேலதிகமாக கொடுங்கள் என்றால் 20 என்றால் அதுல ஒரு நோம்புடைய காலத்தில் தான் ஜக்காத் கொடுப்போம், அதுதான் சொல்லுவார்கள். பெரியமானவர்களே, அப்படியான ஒரு அளவை அதிலே 20 அளவை அந்த 20 மேலதிகமாக அந்த கடனாளியை கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடன் தொகையை செலுத்திற்கு பின்னால் அந்த செய்தி முன்கானா உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். நாயகமே, நான் கலிமா சொல்ல போகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கலிமா அந்த முன்னால் அவர் கலிமாவை சொல்லி பண்பாடு மக்களால். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையிலே எங்களுக்கு ஒரு அநியாயம் விளைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே எங்களோடு பேசுகின்ற விதம் பிழையானது. உண்மையிலே அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்ட நாள் அதற்கு முன்னால் வந்திருக்கிறார். பண்பாடு பாருங்கள், அது மாற்று மத சகோதரர்களோ, அதாவது சபையில இருக்கின்ற போது கூட தன்னுடைய மானம் போய்விட்டதை என்று சொல்லலாம் யோசிக்கவில்லை. பண்பாடை காட்டினார்கள். அந்த சம்பவங்கள் எதற்காக சொல்லப்படுகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பண்பாடு அசலா, அந்த பண்பாடை நானும் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பண்பாடுடைய வாழ்க்கையை வெளிப்பட வேண்டும். இப்படி இல்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறப்பை பற்றி பேசுவதிலே அர்த்தம் கிடையாது. எனவே என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா துறைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முன்மாதிரி வெளிக்காட்டப்பட வேண்டும். ஏழைகளோடு அன்பாக இரக்கமாக பொறுப்புதாரிகளாக வந்துவிட்டால் பண்பாக இரக்கமாக நடக்க வேண்டும். சில பொறுப்புதாரிகளை பார்க்கிறோம். பொறுப்புக்கு வந்ததற்கு பின்னால், பொறுப்பு வருவதற்கு முன்னால் சலாம் சொல்லி கதைத்துக் கொண்டிருந்தால் முகத்திலே சிரிப்பு இருந்தது. கண்ணியமானவர்களே, வாயிலே சலாம் இருந்தது. மாஷா அல்லாஹ், முழுக்க முழுக்க சலாம் சொல்லி கதைப்பார். சில பொறுப்புகளுக்கு வந்ததற்கு பின்னால் அவருடைய முகத்திலே கொஞ்சம் கொஞ்சம் சிரிப்பு இல்லாம போகுது, கொஞ்சம் கொஞ்சம் சலாம் இல்லாம போகுது, முகத்தை திருப்பி நடக்கிறார். அன்பானவர்களே, எனவே இப்படி ஒரு முஸ்லிம் வாழ முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மை ஊற்றுக்கண்ணாக வாழ்ந்தார்கள். கஷ்டங்களை எல்லாம் தனக்கு எடுத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்வைத்தால் மக்களுக்கு ஆடுவார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி தோழர்களோடு அப்படித்தான் வளர்த்தார்கள். நபி தோழர்களை அப்படித்தான் பண்பாடாளர் ரீதியில் அவர்களை வளர்த்திருந்தார்கள். என்றால் நபி தோழர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது நரகத்தின் விளிம்பிலே இருந்த சகாபாக்கள், இவர்கள் சுவர்க்கவாதி என்று சொல்லுகிற அளவுக்கு இளம் பிராயத்திலே சுவர்க்கவாதி என்ற பட்டத்தை தெரிவித்த அளவுடைய வாழ்க்கையை மாற்றினார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வகையில் எழுதக்கூடிய சஹாபாக்கள் செய்து இனியே சஹாபாக்கள் இரு வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றரை கலந்திருந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சிறு வயது. சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட அநேகமான சஹாபாக்கள் சிறு வயதுடையவர்கள், வாலிபர்கள், நிறைய விடயங்களை சமூகத்துக்காக சாதித்தார்கள். அன்பானவர்களை வாலி வயது சாதிக்கக்கூடிய வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலி வயது நிறைய விடயங்களை சாதித்தார்கள். சிறு பிராயத்தில் நிறைய விடயங்களை சாதித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கக்கூடிய அந்த காலம், கண்ணியமானவர்களே, அந்த காலத்திலே மக்கள் எல்லாரும் எப்படி ஜாகிலிய காலத்திலே வாழ்வார்கள். பொய்யெல்லாம் மெய்யை போட்டு விடுவார். அந்த காலத்துல பொய்யா மெய்யா என்று தேடிக்கொள்ளாது. பொய் சொல்லக்கூடிய காலம் பிறக்கிறார்கள். மக்கள் எல்லாரும் பொய்யை மெய்யை போட்டு நம்பி விடுவார்கள். கண்ணியமான இந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பிராயம் பிறப்பதற்கு முன்னால் தந்தை இழந்தார்கள். பிறந்த சில நாட்களே தாயை இழந்தார்கள். ஒரு அனாதையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்கப்படுகிறார்கள். அந்த பருவத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த மக்காவிலே ஒரு மூளை முழுக்களை போய் கேட்டால் உண்மையாளர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனாதை பிள்ளைதான். கண்ணியமானவர்களே, நம்பிக்கையாளர் யார்? மக்காவிலே இந்த அனாதை பிள்ளைதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறு பிராயத்திலே உயர்த்துகின்ற பண்பாட்டிலே நல்ல ஒரு உயர்ந்த இடத்தை அடைகின்ற குழந்தையாக திருப்பிராயம் இருந்திருக்கிறது. அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியோ ரசூலோ கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பிராயம் அன்பாரோடு அல்லாஹ்வோடு வளர்ந்தார்கள். கரீமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரசவம் பார்த்த சிபாவின் ஆம்ரன் சொல்லக்கூடிய அந்த தாய் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் பிரசவம் பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்கு பிரசவம் பார்த்தேன், எத்தனையோ பிரசவங்களை நான் பார்த்திருக்கிறேன், இப்படியான இலகுவான ஒரு பிரசவத்தை நான் எப்பவுமே பார்த்துவிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததும் அவருடைய வீதியில் எந்த ரத்தமும் இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து அடுத்த நிமிடமே சுஜூதுரிய நிலைக்கு சென்று விட்டார்கள். அதனால் செய்யப்பட்டவர்களாக ஒப்புள் அழைக்கப்பட்டவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகத்துக்கு பிறந்தார்கள். அவருடைய தாய்க்கு பிறந்த வருத்தம் பெரிதாக இருக்கவில்லை என்பதாக அமர்ந்து சொல்லக்கூடிய அந்த தாய் கண்ணியமானவர்களே, தாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரசவத்தை குறிப்பிட்டார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறப்பு அற்புதம், அவருடைய வாழ்வே அற்புதம். எனவே நானும் நீங்களும் அதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு பொதுவாக வருகிறார். கவலையான முகத்தோடு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையாக இருக்கிறீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய சஹாபாக்களையும் பார்த்து நாயகமே, இந்த உலகத்துல உங்களுடைய ஞாபகம் வரப்போதெல்லாம் உங்களுடைய ஞாபகம் வரும்போதெல்லாம் ஓடோடி வந்து உங்களை பார்ப்போம், சந்திப்போம், உற்சாகம் செய்வோம். எங்களுக்கு தெரியாத விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கேட்டுக் கொள்வோம். ஒரு நாள் இந்த உலகத்தை கொஞ்சம் பிரிந்து விட்டால் நாங்கள் சாதாரண மனிதர் அல்லவா, நீங்கள் எல்லாம் நபிமார்களே, எனவே நீங்கள் உயர்வான இடத்துல இருப்பீர்களே,
அதை நினைத்து மறுமையிலே நாங்கள் எங்கே இருப்போம் என்ற அந்த நிலையை நினைத்து இந்த உலகத்தில் எவ்வளோ இருக்கிறோம், மறுமையிலே நாங்கள் உங்களை வந்து செல்வோமோ என்ற ஒரு கவலை தான் என்னுடைய முகத்திலே கவலை அடையாளம். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்க முன்னால் அல்லாஹ் ஒரு குர்ஆனாயத்தை பேசுகிறான். சூரத்துல் நிஸா 69வது ஆயத்தில் ஆரம்பிக்கிறார். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் ஆரம்பிக்கிறார். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ யார் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்துல வாழ்றாங்களோ, அல்லாஹ் ரசூலுடைய அந்த வாழ்க்கை பிரகாரம் காட்டிய பிரகாரம் அவருடைய ஏவல்களை எடுத்து விலக்கல்களை தவிர்த்து இந்த உலகத்திலே வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ் அருள் செய்த நபிமார்களோடு நாளைய மறுமை நாளை இருப்பார்கள். எங்களை பார்த்தாங்க போவானாயிருக்கிறது. அல்லாஹ் ரசூலுக்காக வந்தால் மறுமையிலே நானும் நீங்கள் நபிமார்களோடு இருப்போம், நபிமார்களோடு எதிர்பார்க்கப்படுவோம், உண்மையாக எதிர்பார்க்கப்படுவோம், சுகதாக்களோடு எதிர்பார்க்கப்படுவோம், நல்ல மக்களோடு எதிர்பார்க்கப்படுவோம், நல்ல மக்களோடு இருப்போம். தெரியுமா முடிக்கிறான். இதை விட வேற என்ன அழகான நட்பு வேணும், இதை விட வேற என்ன அழகான கல்வி வேணும். வாழைகளை அல்லாஹ் ரசூலுக்காக அதுதான் உண்மையான நட்பு, அதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதாக அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுகின்ற விடயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு சொல்வார்கள் அல்லாஹ் பார்த்து சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ் கவலைப்படவா நான் சொல்வார். அல்லாஹ் ரசூலுக்காக அவனை வாழ்ந்தா நாளைய மறுமையினால நபிமார்களோடு நீங்கள் இருப்பீர்கள், உண்மையாக இருப்பீர்கள், சுகதாக்களோடு இருப்பீர்கள், சாலிஹான நல்ல மக்களோடு இருப்பீர்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நீங்கள் உலகத்திலே வாழுகின்ற போது அல்லாஹ் ரசூலுக்காக எங்களை வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்வோம். அல்லாஹ் ரசூல் ஏன் இருக்கிறார்களா, சொல்லியிருக்கிறார்களா, அதை செய்வோம். அதிலே நிச்சயமாக வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் ரசூல் கருத்தவையிலே நிச்சயமாக தீங்கு இருக்கிறது. அதிலே போனால் விளைவு இருக்கிறது. அதிலே போனால் இலட்சிய கனவு சுவர்க்கம் நனவாகாமல் போகலாம். நாளைய மறுமையிலே பயங்கரமான ஒரு இடத்தை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோம். நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் பல கேள்விகளை கேட்பான். அதிலே ஒரு கேள்விதான், இந்த ரசூலை இந்த நபியை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பான். ஆனால் நீங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக பின்பற்றியிருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பேரை கேட்கிறது சலவாத்து கூறியிருந்தால், அவருடைய வாழ்க்கையை முன்மாதிரி எடுத்திருந்தால், நாளைய மறுமை நாளை நான் நீங்கள் சொல்லுவோம், எங்களுடைய ரசூல் தான், எங்களுடைய தலைவர் தான், இவரைத்தான் நாங்கள் பின்பற்றினோம், இவருடைய வாழ்க்கையை தான் எங்களுடைய முன்மாதிரி சொல்லுவோம். அப்படி இல்லாமல் நாங்கள் நினைத்தவாறு வாழ்ந்து விட்டால் நாளைய கியாமத்துடைய நாளையை நானும் நீங்கள் சொல்லக்கூடிய பதில் அதையும் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. எனக்கு ஒன்று தெரியாதே, இவரை பற்றி தெரியாது என்று நாளைய கியாமத்துடைய நாளையே அல்லாஹ் எங்களுடைய நபியை காட்டி கேட்கின்ற போது அப்படியான பதிலை யாரும் சொல்லிவிடக் கூடாது. எனவே அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக பின்பற்றுவோம். அவருடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக கொள்வோம். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய எதிர்வான கூலி எதிர்பார்த்து, சுவர்க்கத்தை ஆதரவு வைத்து நரகத்திலிருந்து தூரமாவதற்காக இவருடைய அமல்களை செய்து கொள்வோம். எனவே இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்த நாளைய மறுமையினாலே சுவர்க்கத்தை பெருந்தாக பெறக்கூடிய கூட்டத்தை எரிவாக்கியங்களை பேசிக் கொள்வாயாக. யா அல்லாஹ் களிமாவோடு இந்த உலகத்திற்கு புரியக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடுவாயாக. நாளைய மறுமையினாலே நல்லோர்களை விட்டு நீங்கள் பிரித்துக்காதையா அல்லாஹ், நல்லோர்களோடு எங்களை சேர்த்துவியா அல்லாஹ். நாளைய கியாமத்துடைய நாளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி கரங்களால் நீர் குடிக்கக்கூடிய பாக்கியங்களை தந்துவிடியா அல்லாஹ். எங்களை ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்குவிடியா அல்லாஹ். நரகத்திலே இருந்து அவர்களை பாதுகாத்துவிடியா அல்லாஹ். எங்களை ஈண்டெடுத்த பெற்றோர்கள் யாரெல்லாம் யாரும் இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில பலக்கத்தையும் அருளை ஏற்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், பெற்றோருடைய மனதை நோக்கடிக்காமல் பெற்றோருடைய மனதிலே வாழக்கூடிய நல்ல குழந்தைகளாக ஆசிர்வாயாக. தாய் தாப்பனுடைய வாக்களை விட்டுக் கொண்டவர்களாக எங்களை கபூல் செய்வாயாக. தீனுக்காக, மார்க்கத்திற்காக, சரியாட்டுக்காக கஷ்டப்படக்கூடிய அனைத்து உள்ளங்களையும் கபூல் செய்வாயாக. இந்த நாட்டுக்கு சேவை செய்த முன்னோர்களை கபூல் செய்வாயாக. அவருடைய கபறுகளை சுவர்க்கத்தை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டுக்காக சேவை செய்த
ஆலிம்களாக இருக்கலாம், பட்டதாரிகளாக இருக்கலாம், தனவந்தராக இருக்கலாம், அத்தனை உள்ளங்களை நீ கபூல் செய்வாயாக. அப்படியான நல்ல மக்களை இன்னும் எங்களுக்கு உருவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய முன்மாதிரிகளை சமூகத்தில் காட்டிடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வாழ வரவில்லை, மற்றவர்களை வாழ வைக்க வந்தவர்கள். யா அல்லாஹ் நாங்கள் வாழ